பலவீனமான மனம் எது? ஒரு பாத்திரம் இருக்கு. ஒரு டம்ளர். அந்த டம்ளர்ல நீங்க தண்ணி ஊத்துறீங்க. அந்த எவ்வளவு நிரம்புமோ அவ்வளவுதான் நிரம்பும். அதுக்கு மேல ஊத்திட்டீங்களா என்ன ஆகும்? அப்படியே வெளியே கீழே போய் சிந்திடும். அந்த டம்ளரை விட்டு வெளியே நீர் வந்து வெளியேறிடும். அதுபோல மனமோட ஒரு கொள்ள அளவு இருக்கு, அதனோட திறன் இருக்கு. ஒவ்வொரு மனிதனுக்கும் மனதிற்குண்டான ஒரு பவர் இருக்கு. ஒரு சிலர் வந்து ஒரு புத்தகத்தை படிச்சாங்கன்னா அந்த புத்தகத்தை அப்படியே திரும்ப அப்படியே என்னென்னவெல்லாம் படிச்சாங்களோ, எத்தனை பாகங்களோ, எத்தனை விளக்க உரை இருந்ததோ, முன்னுரை, விளக்குரை, முடிவுரை, இது எல்லாமே அவங்க தெளிவா என்னென்ன படிச்சோங்கிறத ஒரு 6 மாசம் கழிச்சு கேட்டா கூட சொல்லிடுவாங்க. சில பேர் 10 வருஷம் கழிச்சு நம்ம 10 வருடங்களுக்கு பிறகு கேட்டாங்க கூட அந்த கதையை படிச்சதை அப்படியே சொல்லிடுவாங்க. ஒரு சிலர் படிப்பாங்க, படிச்சுட்டாங்க, அதை பற்றி கேட்டால் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு சார்ந்த விஷயங்கள், பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை கேட்டால் அதை சொல்லுவாங்க. அப்போ மனதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. வலிமையான மனம் வந்து என்னன்னா அந்த முழுமையான தொகுப்பை அப்படியே கிரகிச்சு எப்போ வேணால் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும். பலவீனமான மனதுக்கு அதை முழுமையாக வெளிப்படுத்த முடியாது. படித்ததெல்லாம் படிப்பாங்க, அது ஃபுல்லாக வந்து மனதில் பதியாது. அவங்களுக்கு தேவையான விஷயம் மட்டுமே பதியும். அது ஒரு 70, 80, 90% பேருக்கு அப்படித்தான். தேவையான விஷயங்கள் மட்டும் பதியும், எல்லா விஷயங்களும் பதியாது. ஒரு குறிப்பிட்ட ஜாம்பவான்கள், இப்போ பாரதியார், அம்பேத்கர், அவங்க பெரிய ஒரு விவேகானந்தர், சில பேர்லாம் அப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் ஒரு புத்தகத்தை படித்தா முழுவதும் அவங்களுக்கு கிரகிச்சுக்கும் அந்த விஷயத்தை. அப்போ அவங்களோட மன வலிமை வந்து வேற. இதுக்கு காரணம் என்னன்னா, டம்ளரில் தண்ணி ஊற்றுன மாதிரி சின்ன வயதில் இருந்தே நமக்கு தேவையற்ற எண்ணங்கள், தேவைப்பட்டது, தேவையில்லாதது, நிறைய எண்ணங்களை வந்து நம்ம பதிவு பண்ணிட்டோம். லட்சக்கணக்கான எண்ணங்களை பதிவு பண்ணி அந்த தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் அழுத்தமாக நம்ம பதிவு பண்ணிட்டோம். அதனால நமக்கு வந்து என்னன்னா ஒரு 20 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தை சுதந்திரமாக அதை வளர்த்தீங்க, கட்டுப்பாடோட ஒரு சில விதிமுறைகள் எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்திட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு சொல்லி கொடுக்க வேணாம், எல்லாத்தையுமே அது ஃபாலோ பண்ணிக்கும். அது வரைக்கும் கட்டுப்பாடு இல்லாமல், சில விதிமுறைகளுக்கு உட்படாமல், அது சகட்டு மேனிக்கு வளர்ந்த குழந்தையினால இன்னொருத்தர் சொல்லக்கூடிய விஷயத்த அப்சர்வேஷன் பண்ண முடியாது. சில பேர் பாடம் நடத்திட்டு இருப்பாங்க, இல்லாட்டி ஏதாவது படம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவன் மண்டையில் ஏதோ ஒரு படம், வேற ஏதோ சிந்தனை ஓடிட்டு இருக்கும். பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்பான், வேற ஒரு சிந்தனையில் பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்பான். திரும்ப கேட்டால் என்ன அப்படின்னு, லிரிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லுவான். விடிய விடிய கதையை கேட்டுட்டு அந்த கதாபாத்திரங்களையும் கூட திரும்ப சொல்ல முடியாத ஆளுகள்லாம் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, லட்சக்கணக்கான தேவையற்ற எண்ணங்களை மனசில் பதிய வச்சாரு. இப்போ நம்ம எங்கே போகிறோமோ அதுக்குண்டான எண்ணத்தையும், அந்த தேவையான எண்ணத்தையும் மட்டும் மனசில் பதிய வச்சோம்னு வைப்பேன், நமக்கு என்னென்னா ஈஸியாக நம்மளால எடுக்க முடியும். இப்போ விவேகானந்தர், அம்பேத்கர்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வழிமுறையை கையில் எடுத்துக்கிட்டு அதை மட்டுமே நோக்கி பயணப்பட்டனால அவங்களுக்கு தேவையற்ற எண்ணங்கள்லாம் உள்ளே போகல. அவங்களோட தேவை என்னமோ அந்த நேர்கோட்டில். உதாரணத்துக்கு இன்னும் சுலபமாக சொல்கிறேன். ஒருத்தர் கவிதை மட்டும்தான் எழுதுவார், அவர் எழுத்தாளர், அதை தவிர வேற எதுவுமே தெரியாது. அதை மட்டுமே தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இளம் வயதிலிருந்து
ஃபாலோ பண்ணி அதவே பண்ணிட்டு இருந்தாருன்னா அவர் மிகப்பெரிய எழுத்தாளராக பிரதிபலித்து பெரிய வெற்றி அடைவார். கவிதை எழுதுவார், பாட்டு எழுதுவார், நாடகம் நடிப்பார், போய் அங்கே பிஸ்னஸ் பண்ணுவார். அது இல்லாமல் வேறு தொழில்களில் ஈடுபடுவார், சூதாட்டம் ஆடுவார். இப்படி பலதரப்பட்ட விஷயங்களில் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு முழுமையான அறிவுத்திறன்னு சொல்லக்கூடாது, முழுமையான ஒரு குறிப்பிட்ட எண்ண அலைகள் இல்லாமல் நிறைய எண்ண அலைகள். அப்போ எண்ண அலைகள் நிறையா இருந்துச்சுன்னா மனம் வந்து பலவீனமாகிடும். ரொம்ப பலவீனமாக இது மாதிரி நிறையா பலவீனமாக நிறையா தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் பதிவு பண்ணவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மனம் பலவீனமாயிடும். பலவீனமாயிடுச்சுனாவே அந்த பலவீனமான மனம் என்னன்னா வேகமாக செயல்படும். ஒரு விஷயத்த சொன்னால் வேகமாக பரபரப்பாக செய்வான். அப்புறம் அவன் தான் பயப்படுவான். பயப்பட்டது மட்டும் இல்லாமல் பயம் வந்துருச்சுன்னா ஒரு பதட்டம் வந்துடும். பதட்டம் வந்துருச்சு அப்புறம் முடிஞ்சு போயிடுச்சு. பதட்டம் வந்துருச்சுன்னா அனைத்து வகையான நோய் என்ன உனக்கு என்னென்னவெல்லாம் உடல் சத்தில் குறைஞ்சிருக்கோ அதையெல்லாம் வந்து அட்டாக் பண்ணு. அதுக்கு தகுந்த மாதிரி நோய்கள் உனக்கு உருவாகிடும். என்ன புரியுதுங்களா? அதுதான் விஷயம்.